நடிகர் கமல்ஹாசனுக்கு ரெட் கார்டா? இனிமே படங்கள் நடிக்கக்கூடாது. நடிகர் சங்கம் செம கோபத்தில் இருக்குது. தயாரிப்பாளர்கள் இந்த ஒரு கோரிக்கையை நடிகர் சங்கத்துக்கு வச்சுருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நடிகர் கமல்ஹாசன் அவர்களோட உத்தமன் வில்லன் திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த திரைப்படம் சூப்பராக தானே இருக்குது, ஏன்பா ஓடலை அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே எழும். ஆனால் திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடலை. இதுக்கான மிக முக்கிய காரணம் இந்த திரைப்படத்துக்கான பட்ஜெட்டும் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனும். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு இந்த திரைப்படம் அப்படி ஓடும் இப்படி ஓடும் அப்படிலாம் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ரொமோஷனே பெரு நஷ்டமாக ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் படம் நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு. இந்த படத்தோட இயக்குனர்கள், இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் செம நஷ்டத்தில் இருந்தாங்க. முக்கியமாக இயக்குனர் லிங்குசாமிலாம் செம சோகத்தில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் கமல்ஹாசன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த படம் நஷ்டம் ஆயிடுச்சு, இதுக்கான காரணம் என் மேலேயும் தவறுகள் இருக்குது. அதனால் இந்த திரைப்படத்தோட நஷ்டத்தை சரி பண்ணுவதற்காக இன்னொரு திரைப்படம் நான் உங்களுக்காக நடித்து தரேன், ஃப்ரீயாகவே நடித்து தரேன் அப்படிங்கிற ஒரு வாக்கை லிங்குசாமிக்கு கமல்ஹாசன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாக்கை காப்பாற்றாமல் கமல்ஹாசன் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் நடித்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிக்கிற அடுத்தடுத்த படமும் பெரிய அளவில் ஹிட் ஆகுது. 400 கோடி 300 கோடின்னு வசூல் அள்ளி கொடுக்குது. ஸோ இந்த சமயத்தில் தான் லிங்குசாமி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க நடிகர் சங்கத்தில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கமல்ஹாசன் நடித்து தரேன்னு சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் நடித்து தரலை அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கமல்ஹாசன் கிட்டே டேரெக்டாக மீட்டிங் வச்சு பேசிடலாமே அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால் இன்னைக்கு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான நோட்டீஸும் கமல்ஹாசனுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் கமல்ஹாசன் தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பதால் அந்த மீட்டிங்க்கு வரலை. ஸோ இதனால் நடிகர் சங்கம் செம கோபத்தில் கமல்ஹாசன் மீது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களாம் நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்களாம். தொடர்ந்து கமல்ஹாசன் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வராங்க, அதனால் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து பல வருடங்கள் அவங்கள படம் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை போடுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதாம். ஸோ நடிகர் சங்கம் இதுக்கு என்ன பண்ணுவாங்க, கமல்ஹாசன் இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்